பரிசுத்தத்திற்கென்றும் பரலோகத்திற்கென்றும் அழைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். पवित्रता और परलोक के लिए बुलाए हुए प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को मैं शुभकामनाएं देता हूं. ஆராதனைக்கு இடையிலே அவரை அறிந்து கொள்வது நமது அறிவை பெருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை மேலும் சுத்திகரித்து மேலும் அவரிடத்தில் நெருங்க வைக்கிற ஒன்று. आराधना के बीच में परमेश्वर को जानना ये न केवल हमारे ज्ञान को बढ़ाना लेकिन हमें फिर से एक बार उसके नजदीकी में पहुंचाने का एक बात है. தேவனை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனாலும் அவரை பற்றிய அறிவு நமக்கு மிகவும் குறைவு. परमेश्वर को हम जानते हैं लेकिन उसके बारे में जो ज्ञान हम रखते हैं वो बहुत कम है. இதை இன்னும் அதிகமாய் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நெருங்கி 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 நாம் கிட்டி சேருகிறோம். इस ज्ञान को और बढ़ाने के लिए प्रतिदिन हम और उसके नजदीक आने का प्रयास करते हैं, उसको जानने का प्रयास करते हैं. தேவ சித்தத்தை கூட அறிந்து கொள்வதிலே தடுமாறுகிறது இன்றைக்குரிய ஆவிக்குரிய உலகு. और कभी कभी ऐसे परमेश्वर के इस खोज में भी लगने का जो जीवन है उसमें भटक जाने का संभावना इन दिनों में है. தேவ சித்தம் எது என்பதை புரிந்து கொள்ள தெரியாமல் தவிக்கிறது இன்றைய ஆவிக்குரிய ஜனங்கள். और आज के जो पवित्र लोग हैं, जो आत्मिक कहते हैं, वे परमेश्वर की इच्छा को जाने बिना जीने वाले एक समय है. ஆனால் தேவனை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் நமக்கு விடை எளிதாய் கிடைத்துவிடும். लेकिन अगर परमेश्वर को हम जान लेंगे तो इन सारी बातों के लिए उत्तर हमें मिल जाएगी. எங்கே என்ன நடக்கிறது என்பது தேவ சித்தம் அல்ல, और कहाँ क्या हो रहा है ये परमेश्वर की इच्छा नहीं है, எங்கே நாம் இருக்கிறோம் என்பதுதான் தேவ சித்தம். लेकिन कहाँ हम हैं वो परमेश्वर की इच्छा है. தீமை நடக்கிறது என்று சொல்லி அந்த தேவ சித்தமான அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விட்ட தேவ ஊழியர்கள் உண்டு. दुष्टता हो रही है करके भागने वाले सेवकगण हैं. தீமை நடக்கிற அதே இடத்திலேயே, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிற அதே இடத்திலேயே அவரை அறிவித்து தன்னை பலியாக்கி கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்ட ஊழியர்களும் உண்டு. जहाँ बुराइयां होती है वहीं पे रह करके वहीं पे परमेश्वर को प्रचार करके वहीं पे जीवन को गंवाने वाले सेवक भी हैं. நான் எனவே மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், எங்கே என்ன நடக்கிறது என்பது தேவ சித்தம் அல்ல, எங்கே நாம் இருக்கிறோம் என்பது தேவ சித்தம். और इसलिए फिर से मैं कहना चाहता हूँ कि कहाँ पे क्या हो रहा है ये परमेश्वर की इच्छा नहीं है, लेकिन परमेश्वर कहाँ हमें रखा है वो परमेश्वर की इच्छा है. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். अगर इसे हमें जानना है तो हमें परमेश्वर को जानना जरूरी है. அநேக வேளைகளிலே நம்முடைய டைவர்ஷன்ஸ் மேக்ஸ் டெத், நம்முடைய மாற்று பாதைகள் நமக்கு மரணத்தை உண்டாக்கி விடுகின்றன. बहुत बार हमारा दूसरी रास्ता हमारे लिए मौत को लाती है. டைவர்ஷன்ஸ் और इसीलिए भटक जाने अनेक वाली மாற்று चीजें. பாதைகள் நம்முடைய கண்களுக்கு தெரிய தொடங்கும் பொழுது बहुत बार दूसरे रास्ता को जब हम अपनाते हैं आंखों को दिखाई देती है. வேறு விரிக்க தெரியாத தேவ ஜனம், और जो लोग उसको परख नहीं पाते हैं, जो परमेश्वर के लोग हैं, மாற்று பாதையிலே எது தேவனோடு கூட நாம் செல்ல வேண்டிய பாதை என்பதை கண்டுகொள்ள அறிவில்லாத தேவனுடைய ஜனம், और ऐसे परमेश्वर के लोग जो उसको परख नहीं पाते, जो जान नहीं पाते हैं कि ये सही मार्ग नहीं है, மாற்று பாதைகளிலே மாறி பயணித்து விடுகிறது. और इसीलिए वो लोग उस दूसरी रास्ता को ही अपना करके अपने जीवन गंवाते हैं. முடிவிலே தான் தெரிகிறது தாம் எடுத்த முடிவு தவறு என்று. और अंत में ही उनको पता चलता है कि ये रास्ता सही नहीं था. நான் மீண்டும் ஒருமுறை இந்த காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். एक बार फिर से मैं इस बात को आपको जताना चाहता हूँ. உலகத்திலே अनेक விதமான பாதைகள் உண்டு. इस संसार में बहुत सारा राह है எல்லாம் தேவனால் வகுக்கப்பட்டது அல்ல. और सारी राह परमेश्वर के द्वारा दिए गए नहीं हैं. மனிதருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. और कुछ ऐसे मार्ग हैं जो मनुष्य के लिए எல்லாம் अच्छा लगता है, எல்லாம் தேவனண்டை கொண்டு போய் சேர்க்கிறதில்லை. लेकिन सारे मार्ग परमेश्वर के पास नहीं पहुंचाती है. எனவே தேவனோடு கூட நாம் நெருங்கி இருக்கும்போது அவர் பின்னாலேயே நாம் செல்லும் பொழுது அவர் போகிற பாதையிலேயே நாம் பயணித்து விட முடியும். और इसलिए जितना ही परमेश्वर के नजदीक हम रहेंगे उसके मार्ग में ही चलते रहेंगे, वो उस तक पहुंचाएगा. எங்கே போக வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டு போகிறதை விட और परमेश्वर से ये पूछने से अच्छा होगा कि कहाँ जाना है. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு செய்கிறதை விட और प्रभु मुझको क्या करना है ये परमेश्वर से पूछे. அவருடைய இருதய துடிப்பை அறிந்து அவருடைய பாதையை அறிந்து அவருக்கு பின்னாலேயே நாம் போய்விடுகிறது எல்லா கேள்விக்கும் ஒரு பதிலை கொடுத்து விடும். उसके हृदय के धड़कन को समझते हुए जहाँ वो चाहता है वहाँ हम जाएंगे तो वो सारे बातों के लिए उत्तर हो जाएगी. எனவே ஒரே ஒரு காரியத்தை தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து ஒன்றை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். इसलिए मैं परमेश्वर कौन है इस बात को समझाने के लिए एलिया के जीवन से एक बात को आपको बताना चाहूंगा. ஒருவேளை என்னை பொறுத்த அளவிலே அது ஒரு நீளமான தியானமாய் இருந்தாலும் சுருக்கமாய் தேவனை மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். और मेरे ख्याल से लंबा एक चीज है, लेकिन मैं आपके लिए परमेश्वर को दिखाने के लिए इसको इस्तेमाल करूंगा. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். और आप मेरे साथ खोलेंगे पहला राजा की पुस्तक उसका 17वां अध्याय. தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஒரு எலியா தீர்க்கதரிசி, परमेश्वर के लिए धून रखने वाले एक एलिया
भविष्यद्वक्ता। மோசே அன்றைக்கு என்று பார்வோனுக்கு முன்னாலே போய் நின்றனோ அதே வைராக்கியம் அன்று இவனுக்குள்ளும் இருந்தது. जिस प्रकार से मूसा के अंदर वो धून थी, अभी ये धून एलिया के अंदर पाया जाता है। மோசே பார்வோனுக்கு முன்பதாய் நின்று பேசினதையும் எலியா ஆகாபுக்கு முன்னால் நின்று பேசியதையும் பார்த்தால் அந்த வைராக்கியமும் வீரமும் தேவனோடு கூட இருந்த அந்த காரியமும் நமக்கு புலப்படும். फिरौन के सामने मूसा खड़ा है और अब एलिया आहाब के सामने खड़ा है। ये दोनों को हम लोग एकत्रित करके देख सकते हैं। வானத்தை அடைத்தார் தேவன் அவருடைய வார்த்தையை கேட்டு. और परमेश्वर ने उनका बात सुन करके उस आसमान को बंद की थी। ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வந்த ஒரு வழியிலே இடைவிட்ட ஒரு வழியிலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். लेकिन परमेश्वर उसके जीवन में जिस प्रकार से बर्ताव किया उसके बारे में मैं थोड़ा सा बताना चाहूंगा। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி और परमेश्वर के द्वारा चुने गए एक भविष्यद्वक्ता, தேவனுக்காக வீறு கொண்டு எழுந்து ஓடுகிற ஒரு தீர்க்கதரிசி, परमेश्वर के लिए उठ के खड़े होने वाले दौड़ने वाले एक भविष्यद्वक्ता, ராஜாவுக்கு முன்பதாகவும் நின்று ராஜாவை பற்றி அவருடைய வார்த்தை பற்றி அறிவிக்க தயங்காத ஒரு தீர்க்கதரிசி, राजा के बारे में राजा के विरोध में भी कुछ बातों को बोलने के लिए बिल्कुल झिझकने वाला नहीं है ये भविष्यद्वक्ता। ஆனால் எல்லா காரியத்தையும் தேவன் மூலமாய் தேவன் சொன்னபடி செய்த பின்பு ஓட வேண்டிய நிலை உருவாகிறது. लेकिन परमेश्वर के कहने के अनुसार सब कुछ करने के बावजूद भी अब उसको भागने का एक नौबत आ रही है। நான் முதல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். पहले भी मैं एक चीज को आपको दिखाया, என்ன நடக்கிறது என்பது தேவ சித்தம் அல்ல, जो हो रहा है वो परमेश्वर की इच्छा नहीं है। எங்கே நாம் இருக்கிறோம் என்பது தேவ சித்தம். लेकिन हम कहां पे हैं ये परमेश्वर की इच्छा है। இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். इस बात को हमें अच्छा से समझना है। தேவனே எலியாவை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். और परमेश्वर एलिया को देख करके एक सुझाव, एक 1 ராஜாக்கள் सलाह देते हैं। 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே, और पहला राजा 17वां अध्याय का 3रा पद में, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. यहाँ से चलकर पूर्व की ओर जा और करीत नामक नाले में जा, यर्दन के पूर्व में है छिप जा। ஓடி போய் என்று சொன்னவர் இவர்தான். और भाग जाओ करके कहने वाले ये परमेश्वर ही है। ஓடி போய்விட இங்கே நீ இருக்க வேண்டாம், கேரித் ஆற்றண்டிலே போய் ஒளித்துக் கொண்டிரு. ஓடி போய் என்று மாத்திரமல்ல ஒளித்துக் கொண்டிரு என்று சொன்னதும் தேவன்தான். और न केवल भाग जा लेकिन छिप जा करके कहने वाले, उस करीत के पास छिप जा करके कहने वाले परमेश्वर ही है। அதிலிருந்து எப்படி தேவனை அவன் புரிந்து கொள்ளாமல் பாதை மாறி போனான் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். लेकिन उसमें से परमेश्वर को जाने बिना वो कैसे रास्ता को ना भूल करके वो भटक जाता है, उसको मैं दिखाना चाहता हूँ। தேவன் ஓடி போ என்று சொன்ன பொழுது, और परमेश्वर जब कहता है भाग जा, முதலாவது அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறது போஜனம், உணவு. और सबसे पहले उसके सामने आती है ये खाना। எங்குமில்லாத இடத்திலே, யாரும் அறியாத ஒரு இடத்திலே என்னை போய்விட சொன்னார், நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன், என்னை போஷிப்பது யார்? और मैं परमेश्वर तुम मुझसे कह दिया है कि एक अनजाने जगह पे चले जाना, लेकिन मुझे खिलाने वाला कौन है? அந்த இடத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே அதற்கு விடையை பதிலை கொடுத்து விட்டார் புறப்படும் இடத்திலேயே. और परमेश्वर वहां पे उसका उत्तर को उसी समय से जब उसने निकला था उसी समय दे दिया था। நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். और मैं वहां कौवों को आज्ञा दूंगा। எனவே இவன் காகத்திலே பேச முடியாது. और इसीलिए वहां पे कौवा से नहीं बात कर सकते। அவன் போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். वो जाकर के करीत वहां उस नामक नाले के पास रहता है। தேவனாலேயே இயக்கப்பட்ட காகம் அவனை தேடி வந்தது. और परमेश्वर के द्वारा उसका गए कौवा उसके पास आते हैं। தேவனாலே இயக்கப்பட்டது. और परमेश्वर के द्वारा वो कार्यशील होता है। இவனால் எதுவும் அதை சொல்ல முடியாது. और यहाँ पे वो कुछ कह नहीं सकता। அதற்கு இவனுக்கும் எந்த மொழி உறவும் அந்த வார்த்தையிலே கம்யூனிகேஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது. और इसका और कौवा के बीच में कोई भाषा का कुछ आपस में वार्तालाप नहीं हो सकती। அது வந்தால் உணவு, और अगर वो आएगा तो उसके लिए खाना मिल सकती। அது வரவில்லை என்றால் உணவு இல்லை. अगर वो नहीं आता तो उसके लिए खाना नहीं है। இப்படி நின்று கொண்டிருக்கிற இயற்கையை சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த எலியா. इस प्रकार से प्रकृति के ऊपर भरोसा रख करके जीने वाला भी இயற்கையை அவன் மனம் சாரும் பொழுது அங்கே ஆறு வற்றத் தொடங்கினது. और इसीलिए जब वो प्रकृति पर भरोसा रखता है अब नाले सूखने लगता है। தேவன் மற்ற இடத்திற்கு அனுப்புகிறார். परमेश्वर दूसरे एक जगह पर उसको भेजता है। ஒருவேளை அங்கே இல்லாமை என்ற ஒரு காரியம் அங்கே இருந்தாலும், अगर वहां पे कुछ नहीं है, अगर वो बात अगर दिखाई भी दे, தேவன் மற்ற ஒரு இடத்திற்கு அனுப்பும் பொழுது அங்கே வேறு ஒரு காரியம் நடைபெறுகிறது. परमेश्वर दूसरे एक जगह पर जब भेजता है तो वहां पे दूसरा एक काम होता है। ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता है 9வது வசனத்திலே, 9वां पद में, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, चलकर सीदोन के सारपात नगर में जाकर वहीं அங்கே रह, தங்கியிரு.
और सुन मैंने वहां की एक विधवा को तेरे खिलाने की आज्ञा दी அங்கே है ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். और मैंने वहां पे एक विधवा को आज्ञा दिया है करके प्रभु कहता है। சற்று நாம் யோசித்து பார்ப்போம். थोड़ा सा हम सोच के देखेंगे, கேரித்தண்ட ஆட்டண்டையிலே அவன் இருந்த பொழுது जब वो करीत नामक नाला के पास था, காகம் அதுவாகவே வந்து கொடுத்திருக்கும். कौवा आकर के अपने से दिया होगा காகங்கள். और कौवाएं, ஆனால் இங்கே அவன் நுழையும் பொழுது और यहाँ पे वो वहां प्रवेश करते ही அங்கே ஒரு விதவையை பார்க்கிறான். वहां पे एक विधवा को देखता है। அந்த விதவையை பார்த்த உடனேயே அவனிடத்திலே தன்னுடைய போஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறதற்கான பேச்சை அவன் ஆரம்பிக்கிறான். और जैसा ही वो प्रवेश करता है, विधवा को देखता है, तुरंत वो अपना खाने का बात को उससे शुरू कर देता है। தாகமா இருந்து வந்திருப்பான் என்று சொல்லி நினைக்கிறேன். கேரித் ஆட்டண்டையிலே இருந்து और हो सकता है वो बहुत प्यासा रहा होगा, वहां करीत नाला के पास से आता है। ஆனால் முதல் தேவை தண்ணீராய் இருந்தது. और पहले जो उसके लिए जरूरत था वो पानी रहा होगा। இரண்டாவது தேவை அவன் எடுத்து வர போகும் பொழுது எனக்கு கொஞ்சம் ரொட்டியையும் கொண்டு வான்னு சொல்லி சொல்லுகிறார். और जब वो पानी मांगता है, साथ साथ वो खाना भी मांगता है, रोटी मांगता है। தேவன் சொல்லுகிறார் நான் கட்டளையிட்டேன். और परमेश्वर कहता है मैंने आज्ञा दी ஒரு है। காகத்தை இயக்குவிக்க தேவனால் முடியும் என்றால் ஒரு விதவையை இயக்குவிக்க அவரால் முடியாதா? अगर एक कौवा को परमेश्वर इस प्रकार काम करा सकता है, तो क्या एक विधवा से वो काम नहीं करा सकता? ஆனால் எலியாவோ என்ன செய்கிறான்? தானாக விதவையை இயக்கத் தொடங்குகிறான். लेकिन अपने आप से वो उस विधवा को चलाने के लिए, उससे काम कराने के लिए कोशिश करता है एलिया। அதுல தண்ணி கொண்டு வா, जाकर के पानी लाओ, இரண்டாவது ரொட்டி கொண்டு வா. दूसरा रोटी लेके आओ। தேவன் இடைவிட்டதை மாத்திரம் தான் நான் சுட்டி காட்டுகிறேன். और सिर्फ परमेश्वर जिस प्रकार से बर्ताव किया उस बात को मैं दिखाना चाहूंगा। ஆனால் அங்கே தேவனை மறந்த ஒரு நிலை உருவாகி விடுகிறது. लेकिन वहां परमेश्वर को भूलने का एक अवस्था में वो पाया जाता அங்கே है। நான் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், अगर हम 15वां वचन को अगर देखेंगे, அவளும் இவனும் வீட்டாரும் अनेक நாள் சாப்பிட்டார்கள். तब वो चली गई और एलिया के वचन के अनुसार तब वो स्त्री और उसका घराना बहुत दिन तक खाते रहे। ஒருவேளை தேவன் இவனை போஷிக்கத்தான், எலியாவை போஷிக்கத்தான் அந்த விதவையை ஆயத்தப்படுத்தினார். हो सकता परमेश्वर ने उस विधवा को इसीलिए वहां पे रखा था ஆனால் कि இங்கே एलिया को खिलाने। இங்கே நிலைமை சற்று மாறுபடுகிறது. लेकिन यहाँ पे वातावरण थोड़ा सा बदल இவர் जाता அங்க है। உட்கார்ந்து அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். यहाँ पे ये बैठ के पूरा अद्भुत चमत्कार कर रहे हैं। தான் தேவனுடைய மனுஷன் என்பதை கூட கடைசியில தான் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் தான் சுட்டி காட்டுகிறது. और उस अंतिम वचन में ही, उस अध्याय के अंतिम वचन में ही वो परमेश्वर का दास है करके दिखाई पड़ता है। அதுவரைக்கும் எப்படியோ ரொட்டி வருது, ஏதோ தண்ணி வருது, மாவு வருது, எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். और इस प्रकार से वो जो कुछ वहां पे मिल रहा है, सारी बातों को बैठ के खाता है, उसके बाद ही अपना पहचान दिखाता है। ஒருவனை போஷிக்க தேவன் ஒருத்தியை ஆயத்தம் செய்தார். अगर एक व्यक्ति को खिलाने के लिए परमेश्वर एक स्त्री को वहां पे आयोजन किया था, ஆனால் எலியாவோ ஊருக்கு போஜனம் கொடுத்து கொண்டிருந்தான், அவருடைய வீட்டுக்கு போஜனம் கொடுத்து கொண்டிருந்தான். लेकिन एलिया पूरे घराने को वहां पे खिलाने वाला बन गया है। தொடர்ந்து இந்த காரியம் நடைபெற்ற பொழுது தங்கியிருந்த வீட்டிலேயே ஒரு மரணம் வந்தது. लगातार इस प्रकार जब वो करता रहा तो उसी घर में जहां वो रहता था वहां मौत आ गई थी। நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். एक चीज को मैं आपको दिखाना चाहूंगा। இப்படியே நான் சொல்லுகிறேன், இதிலே தேவனை குறித்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? और यहाँ पे आप बोलते रहे हैं तो फिर परमेश्वर के बारे में क्या कहना चाहते हैं? தேவன் करके सोचेंगे। எப்படியாய் நம்முடைய மனதை அறிந்து நம்முடைய இடத்தை மாற்றுகிறார்? परमेश्वर कैसे हमारे मन को समझते हुए हमारे स्थिति को बदल देता है? எப்படி நம்முடைய தவற்றை உணர்ந்து நம்முடைய தடங்களை மாற்றி செல்ல பண்ணுகிறார்? कैसे परमेश्वर हमारे गलतियों को सुधार करके हमें सही राह पर चलाता है? अनेक வேளைகளிலே இதனை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. बहुत बार हम इसको पहचानते नहीं हैं। மாற்று வழியை காட்டும் பொழுது வேறு ஒரு காரியத்தை தேவனே சொல்லும் பொழுது இதுதான் வழி என்று சொல்லி இருந்து விடுகிறது தேவ கூட்டம். और परमेश्वर के लोग इस प्रकार रुक जाते हैं, एक दूसरा रास्ता को अपना करके वहीं पे पड़ाव अपना रुक जाते हैं। தேவனை குறித்த அறிவை கூட அந்த வீட்டிற்கு அவன் கொடுக்கவில்லை. और परमेश्वर के बारे में ज्ञान को भी एलिया उस घर में नहीं दिया। சற்று யோசித்து பாருங்கள். थोड़ा सा सोच के देखिए। வீட்டுல மரணம் வந்த பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது 24வது வசனத்திலே, 24वां पद में ही वहां पे நீர் कहा गया தேவனுடைய है, மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். अब 24वां वचन में देखते हैं, अब मुझे निश्चय हो गया है कि तू परमेश्वर का जन है और यहोवा का जो वचन तेरे मुंह से निकलता है वो सच होता है। இத்தனை வருடம் இத்தனை காரியங்களும் நடக்கிறது தேவனால் தான், உண்மையாகவே இவன் தேவனுடைய மனிதன் தான் என்பதை காட்டிக் கொடுக்க தவறிவிட்டானோ? इतने समय तक वो इस बात को दिखाने में असमर्थ रह गया है कि वो परमेश्वर का दास है, परमेश्वर का जन है क्या? எனவேதான் மீண்டும் எலியாவை தேவன் தூதனை கொண்டு போஷிக்கிறார். इसलिए फिर से परमेश्वर वहां पे स्वर्गदूत के माध्यम से एलिया को खिलाते हैं।
இப்பொழுது நான் தேவனை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். अब आप परमेश्वर को समझ गए होंगे करके मैं सोचता कागम, हूं। पहले कौवा, ரெண்டாவது விதவை, दूसरा विधवा, மூன்றாவது ரெண்டுலயும் உனக்கு பிரச்சனையே வேண்டாம், நேரே நானே கொண்டு வந்துடுறேன். और तीसरा मैं सीधा तुम्हारे लिए पहुंचा दूंगा स्वर्गदूतों के உணவு द्वारा। ஒன்றுதான், और खाना तो एक ही है, உணவு ஒன்றுதான், खाना तो एक ही है, கொண்டு வருகிறவர்கள் மாறுபடுகிறார். लेकिन ले आने वाले अलग अलग लोग हैं। தூதன் வந்தான், மன்னாவை வானத்திலிருந்து கொண்டு வந்தான் என்றல்ல. और दूत आया लेकिन वो मन्ना को नहीं लाया। 19வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 19वां अध्याय का 6वां पद को अगर आप ध्यान देंगे, தழலில் சுடப்பட்ட அடதான், और वहां पे बना हुआ टिकिया है, பாத்திரத்துல தண்ணீர் தான், और वहां पे पानी है, ஆட்கள் மட்டும்தான் மாறுகிறாங்க, सिर्फ लोग बदल जाते हैं, ஆனா உணவு எதுவும் மாறல. लेकिन वहां पे खाना नहीं बदलती है, वही रोटी है पकी ஆட்களை हुई। பார்த்து ஊழியன் மாறி விடுகிறார். लेकिन लोगों को देख करके क्या सेवकाएं बदल जाती है। ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். एक चीज को मैं आपको दिखाना चाहूंगा, ஆட்களை பார்த்து நாம் மாறிவிடக் கூடாது என்பதிலே தேவன் हमें लोगों को देख करके नहीं बदलना है, सेवकाई को नहीं बदलना है। அதே போஜனத்தை தான் தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். वही भोजन को परमेश्वर हमें देने वाला है, ஆனால் ஒரே இடத்திலே அதே நபரிடத்துல தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தம் இல்லை. और एक ही व्यक्ति के पास हमेशा खाना करके कोई जरूरत नहीं है। ஆனால் அதை சார்ந்து கொள்ளும் பொழுது लेकिन उस पर जब हम निर्भर हो जाते हैं, தேவன் நமது இடத்தை மாற்றுகிறார். परमेश्वर हमारे जगह को बदल देता है, போஜனத்தை மாற்றுகிறதில்லை. भोजन को नहीं बदलता है। ஹல்லேலூயா. हालेलुया। சில வேளையில் நம்ம யோசிக்கிறோம், कभी कभी हम सोचते हैं, தேவன் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது परमेश्वर जब हमें बदलता है, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாரு, और ये चीज को बदल दिया है, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஒண்ணுமே என்ற காரியங்கள் இருக்க போகிறது இல்லை. सारी बातों को उसने बदल दी है, मेरे पास कुछ नहीं रह गया है। ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும், एक चीज को हमें मन में रखना होगा, நமக்குரிய போஜனம் என்றைக்கும் அவரிடத்திலிருந்து அப்பமும் ரொட்டியும் வந்து கொண்டே இருக்கும். हमारा भोजन हमेशा उसी से आता है। அதை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? और उसको लेकर के हम क्या करते हैं? காலையிலே தேவ சமூகத்துக்கு போனோம் என்று சொன்னால் அப்பமும் ஜீவ தண்ணீரும் ரொட்டியும் ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறது வந்து கொண்டே இருக்கும். और वही जीवन का रोटी है, वो हमेशा यही कहता रहेगा और वो आता ही रहेगा। ஆனால் என்ன, நாம் இருக்கிற இடம் மாத்திரம் வித்தியாசமாயிருக்கும். लेकिन जिस जगह में हम रहते हैं वही बदल जाएगा। ஒருவேளை அலுவலகமா இருக்கும், हो सकता है कभी कभी दफ्तर हो सकता है, வீடா இருக்கும், कभी कभी घर हो सकता है, வழியா இருக்கும், कभी कभी रास्ता हो सकता है, பயணம் செய்கிற இடமா இருக்கும். कभी कभी जब यात्रा करते हैं वहां पे हो सकता है। அப்பமும் தண்ணீரும் அவரிடத்திலிருந்தே வருகிறது. और ये सारा भोजन और पानी उसी से मिलता ही रहेगा। ஆனால் இந்த அறிவு தேவனை பற்றி நமக்கு இருக்க வேண்டியது. लेकिन इसके बारे में जो ज्ञान है हमें परमेश्वर के बारे में होना இல்லை जरूरी என்று है। சொன்னால் नहीं तो போஜனத்தை தேவனிடத்திலிருந்து நாம் சாப்பிடுவோம், जरूर भोजन को परमेश्वर से हम खाते रहेंगे, ஆனால் வாழுவோம் உலகத்தாரோடு கூட. लेकिन हम जिएंगे संसार के साथ मिलजुल के। எலியா அப்படி மாறி விட்டதினாலே தான் ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். एलिया उस प्रकार से करता रहा, इसके कारण परमेश्वर ने उसको उठा लिया। எனவே தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்த இரண்டாவது ஒரு காரியம், நான் இதையும் சொல்லி உங்களை ஆராதனைக்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். और इस बात को भी कह के परमेश्वर जो उसके जीवन में बर्ताव करता है, कह के आपको आराधना में और आगे ले எலியாவுடைய चलूंगा। மனதிலே एलिया के मन में தான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் 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 என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. वो सोचता रहा कि मैं अकेला एक ही व्यक्ति यहाँ हूं परमेश्वर के लिए, வேற யாரும் இல்ல. और दूसरा कोई नहीं है। நான் போயிட்டா திரும்ப தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. अगर मैं चला जाऊंगा तो भविष्यवाणी कहने के लिए कोई दूसरा नहीं होगा। தேவன் செயல்படணும்னா நான் மட்டும்தான். अगर परमेश्वर को कार्य करना है तो वो मेरे द्वारा से ही हो सकता है। அடிக்கடி ஞாபகப்படுத்துறாரு. और एक एक बार परमेश्वर उसको याद दिलाता है। ஞாபகம் இருக்கா? क्या याद है? நான் ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கேன். मैं एक ही व्यक्ति हूँ। என்னைய தூக்கிட்டேன்னா அப்புறம் ஒண்ணுமே நடக்காது கீழே. अगर आप मुझे उठा लेंगे तो कुछ नहीं होने वाला है। கல்லுகளினாலும் பிள்ளைகள் வரும் அவருக்கு. और उसके द्वारा भी परमेश्वर उसको मिल सकता, पत्थरों के द्वारा भी கொஞ்சம் बच्चों को उत्पन्न கொஞ்சம் कर सकता பிளாக்மெயில் பண்ண மாதிரி இருக்கு, கொஞ்சம் பயங்காட்டின மாதிரி இருக்கு. है। जैसा कि धमका रहा है वैसा लगता है अभी। நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். और मैं एक ही जन हूँ, बाकी रह गया हूँ। ஆனால் எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 450 பேர் இருக்காங்க, எண்ணி வச்சிருக்கான். और वो गिन करके देखा है 450 लोग वहाँ शत्रु लोग हैं।
அது தெளிவா எண்ணி வைத்திருக்கிறார். और यहाँ पे उसको सही ढंग से गिन करके रखा ஒன்று है। ராஜாக்களுடைய 18வது அதிகாரம் और पहला राजा उसका 18वां अध्याय அதனுடைய 22வது வசனத்தை பாருங்க. 22वां पद को जरा देखेंगे। கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான். यहोवा के नबियों में से केवल मैं ही रह गया हूँ। பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். और बाल के नबी 450 मनुष्य हैं। அந்த கணக்கு சரியா தெரியுது. वो जो गिनती है वो सही उसको गणित आता எனக்கு है। எதிரா எத்தனை பேர் செயல்படுறாங்கற கணக்கு கரெக்ட்டா தெரியுது. और मेरे विरोध में कितने लोग कार्य कर रहे हैं ये गणित उसको सही मालूम है। என் கூட எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. लेकिन मेरे साथ कितने लोग खड़े हैं ये நான் उसको ஒத்தையில தான் पता இருக்கேன், नहीं நான் है। ஒத்தையில தான் இருக்கேன், ஒத்தையில தான் இருக்கேன்னு உயிரை मैं விடுறது. तो अकेला हूँ करके वो अपना जान छोड़ रहा है। சாரி 18வது அதிகாரத்துல 18वां अध्याय அதுல 13வது வசனத்துல 13वां पद में யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்தான் என்று சொல்லி ஓபதியா சொல்கிறார். और यहाँ पे ओबदिया कहता है कि जब इज़बेल यहोवा के नबियों को घात करती थी तब मैंने क्या किया कि यहोवा के नबियों में से 100 लेकर 50-50 करके गुफाओं में छिपा रखा। அங்க ஒருத்தன் தீர்க்கதரிசி ஊரையே காப்பாத்திக்கிட்டு இருக்கான். वहां पे एक भविष्यद्वक्ता पूरा वहां शहर को बचा रहा है। இங்க ஒருத்தர் தன்னையே காப்பாத்துறதுக்கு டென்ஷன்ல ஆயிரார். और यहाँ पे एक व्यक्ति अपने आप को बचाने के लिए तनाव में आ जाता है। என்ன தெளிவா அங்க எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ साफ तरीके से लिखा हुआ है। ரெண்டு கெபியில 50 பேரா வச்சு அவன் ராஜாவுக்கே தெரியாம அப்பமும் தண்ணீரும் கொடுக்கறான். और 2 गुफाओं में 50-50 करके भविष्यद्वक्ताओं को रख करके राजाओं के ज्ञान के बिना उनको वो खिलाता पिलाता है। தெரியல ஆனா சொல்லுகிறார் நீர் அறியாமல் இருக்கிறீரோ அப்படினு சொல்லி வேற கூட எலியா கிட்ட அவன் சொல்லுகிறான். और वहां पूछने लगता है कि क्या आप जानते नहीं हैं? உமருக்கு தெரியாதோ? क्या आप जानते नहीं हैं? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தின் பின்பகுதி और पहला राजा उसका 18 का 13 का जो आखिरी हिस्सा है। எத்தனை கொஞ்சம் விகற்பமான குணம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். और मैं दिखाना चाहता हूं कि किस प्रकार का विपरीत गुण यहाँ पाया जाता है। அங்கே சொல்லுகிறான் वहां पे कहा गया है பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கையை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? और जो काम मैंने किया है क्या वो मेरे स्वामी को नहीं कहा गया है? நான் 50 பேரா ரெண்டு கவியில வச்சிருந்தேனே 100 பேரை வச்சிருந்தேன் நீர் என்ன 1 எண்ணிக்கிட்டே போறேன். क्या मैंने तो वहां 50-50 करके छुपा के रखा था, क्या आप अभी तक एक ही जन मैं बाकी रह गया हूं करके कहते जा रहे हैं? தேவன் மீதியாய் வைத்திருக்கிறவர்களை கூட கண்ணால் பார்க்க முடியாதவனாக மாறிவிட்டான். लेकिन परमेश्वर जिन लोगों को बाकी शेष लोगों को रखा था उनको भी वो देख नहीं पाया। ஓபதியாவுடைய கண்களிலே எத்தனை 100 और ओबदिया के नजर में 100 करके वो कम से कम देख पाया। ஆனால் தேவனுடைய கண்களிலே 7000. लेकिन परमेश्वर के नजर में 7000 लोगों को परमेश्वर रखा है करके कहता है। நான் ஒருவன் மாத்திரம் என்று சொல்லுகிற வாழ்க்கை குணம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் தேவ கணக்குக்கு முன்பதாக நாம் தான் சூன்யமாகி முதலிலே மேலே போவோம். और परमेश्वर के नजर में जो बातें हैं उसको देखे बिना मैं अकेला हूं, मैं बाकी रह गया हूं करके अपने आप को कहते रहेंगे। परमेश्वर के उस गणित के सामने हम शून्य बन करके खड़े हो जाएंगे और हमें ही पहले जाना होगा। மத்தவங்களெல்லாம் கணக்கு எடுக்கல. दूसरे लोगों को वहां पे हिस्सा में नहीं लिया गया, ஏன்னா எலியா பொன்னாடை போர்த்திட்டு திரும்ப அதை பொன்னாடை எடுத்துக்கிட்டவர். क्योंकि वहां पे वो स्वर्ण जो चद्दर है उड़ाया गया और फिर उसको वापस ले लिया। கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எலிசாவின் மேல. और वहां एलिशा के बारे में आप जानते हैं, एलिशा के बारे में எல்லாருக்கும் பொன்னாடை போட்டுட்டு விட்டுருவோம், வீட்டுக்கு கொண்டு போவாங்க. और हमेशा लोगों को चद्दर उड़ा करके उनको भेज देते हैं, वो घर ले जाते हैं चद्दर को। உழுதுகிட்டு இருக்கும்போது கொண்டு போய் மேல போட்டார் சால்வைய. और जब वो वहां पे खेत में था उसको जाकर के एलिशा के ऊपर डाला उस चद्दर को। திரும்ப எப்படி அந்த சால்வை இவர் கையில வந்துச்சுன்னு தெரியல. लेकिन पता नहीं फिर से चद्दर एलिया के पास ही रह गया। ஆனா கடைசி வரைக்கும் இந்த சால்வையில தான் பாத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த எலிசா. और आखिरी तक वो चद्दर के साथ ही वो रहा एलिया। ஏறும்போது கூட நல்லவேளை ஆண்டவர் தான் காத்தடிச்சு அதை தள்ளி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். और पता नहीं वो परमेश्वर हवा बहा करके उसको गिराए होंगे। நான் எலிசாட்ட அன்னைக்கே உழுதுட்டு இருக்கும்போது அவனை போட சொன்னேன்ல, தூக்கிட்டு மேல வர சுழல் காத்துல. और मैं तो उसको एलिसा के ऊपर डालने के लिए कहा था, तुम तो अभी उस भवंडर में उसको भी साथ में लेके आ रहे हो। என்னுடைய மனநில சுழல் காத்து அதுக்கு தான் அடிச்சுச்சான்னு எனக்கு தெரியல, நான் நினைக்கிறேன். पता नहीं, मैं नहीं जानता कि वो भवंडर को उस
भारी हवा को परमेश्वर इसलिए भेजा ताकि वो சுழல் चद्दर को गिराए சுழல் एलिशा के पास वो आए। சுழல் காத்து அடிக்கலனாக்க கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஒருவேளை சால்வையோடய போனாலும் மேல போயிருப்பார். अगर वो भवंडर वो अच्छा भारी हवा नहीं आती तो चद्दर को उड़ा करके उसी के साथ गए होंगे ऊपर। இவர் முறுக்கி அடிக்கிறதுக்கு வரத இவர் கையில சால்வை இருந்திருக்காது. और इनके पास एलिशा के पास फिर से उस यर्दन को दो भाग करने के लिए चद्दर नहीं रहा होगा। கொஞ்சம் வித்தியாசமானதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். यहाँ पे दूसरे प्रकार से जो है विपरीत ढंग से जो है उसको दिखाना चाहूंगा। ஒருவேளை ஆராதனைக்குள்ளாக நான் உங்களை எடுத்து செல்ல முன்பதாக जब मैं आराधना में आपको और आगे ले जाऊं, ரெண்டு காரியங்களை ஒரு விசை கூட நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்வது நல்லது. दो बातों को परमेश्वर के बारे में हम अच्छा से समझ लें। நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். मैं एक जन सिर्फ यहाँ पे रह गया हूँ। 12 சீஷர்களை வைத்தார். 12 शिष्यों को परमेश्वर रखा था। ஒன்னு போச்சு 11 தான் இருந்தது. एक गया और अभी 11 रह गए। அவர் மீதியாய் வைத்து போன அந்த 11 சீஷர்களை கொண்டு தான் இன்னைக்கு உலகம் நிறைந்து கொண்டிருக்கிறது. और उन बाकी शेष 11 को लेकर के ही विश्व भर में परमेश्वर अपना सुसमाचार का काम कराया। ஆனால் மீதியாய் தேவன் வைக்கிறது அவருடைய கண்களுக்கு தெளிவாய் தெரியும். लेकिन परमेश्वर जिनको शेष भाग के रूप में रखता है उनके नजर के लिए वो बिल्कुल साफ दिखाई देती है। ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருப்போம் என்றால் जब हम उसे जानेंगे नहीं கர்வமும் பெருமையும் நம்மை சூழ்ந்து और हमारे अंदर घमंड और इस प्रकार का जो गर्व की बातें पाई जाएगी, நான் ஒருவன் மாத்திரம் என்று मैं सिर्फ एक व्यक्ति रह गया हूँ। எனவேதான் எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். इसलिए परमेश्वर एलिया को उठा लेता है। 7000 பேரை வச்சிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது 7000 लोगों को मैं रखा हूँ करके जब कहता அந்த है, 7000 பேருடைய உதவி இவனுக்கு இருந்திருக்கும்னா எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்கும், அதை திங்க் பண்ணி பார்த்திருக்கணும். अगर 7000 लोगों का साथ अगर इसको मिलता तो कितना अच्छा इसके लिए रहता। எனவே எப்பவுமே தன்னையே தனியாவே வைத்து பார்த்து கொண்ட ஒரு மனிதன், और अपने आप को हमेशा अकेला रख करके सोचने वाला एक व्यक्ति के रूप में ही ये जिया। கடைசியாக தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனால் எடுத்துக்கொள்ள. और अंत में वो कहता है प्रभु मुझे उठा ले, प्रभु मेरा प्राण ले ले करके कहते कहते फिर प्रभु के पास चल बसा। தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டவரே. और परमेश्वर इसी प्रकार से हमारे जीवन में कार्य करता है। தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு உண்டு. परमेश्वर के बारे में कुछ साफ ज्ञान हमारे पास क्या है। அநேக வேளைகளிலே தேவ கணக்கு விளங்காமல் நம்முடைய கணக்கு மட்டும் தான் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். कभी कभी परमेश्वर का गणित को हम सही ढंग से समझते नहीं हैं और अपना ही गणित लगा लगा करके रहते हैं। இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது பல வேதத்தினுடைய இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகளும் வசனங்களும் பல விதத்தோடு கூட ஒத்து போகின்றன. और इस अध्याय को बच्चे बात इतनी करना, और इस अध्याय को जब देखते हैं तो बहुत बार हमें समझता है कि परमेश्वर किस प्रकार कार्य करते हैं। ஒரு விசை கூட தேவனுக்கு முன்பாக நம்ம யோசித்து பார்ப்போம். परमेश्वर को हम लोग अपना नजर उसके ऊपर डालेंगे। ஆண்டவரே, प्रभु जी, எனக்குள்ளே இப்படிப்பட்ட காரியத்தோடு நான் உம்மை ஆராதிக்க கூடும். प्रभु इस प्रकार के बातों के साथ मैं तेरी आराधना न करूं। प्रभु அவர் மீதியாய் வைக்கிற தேவன். प्रभु आप शेष भाग को रखने वाले हैं। எனக்காக மீதி வைத்திருக்கிறார். मेरे लिए वो बाकी रखा है। ஒருவேளை வாழ்க்கையிலே நான் ஒருவன் மாத்திரம்தான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? हो सकता है आप सोच रहे होंगे कि मैं बाकी रह गया हूँ, सिर्फ मैं अकेला रह गया हूँ। நிறைய மீதி இருக்குது. बहुत बाकी रह गया है, But it is in the hands of God. लेकिन ये परमेश्वर के हाथों में है। என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? हो सकता है आप सोच रहे होंगे मेरे जीवन में कुछ भी अभी बाकी नहीं रह गया, அவருடைய கையிலே மீதி நிறைய இருக்கிறது. और उसके हाथ में बहुत सारी बातें बाकी हैं। நம்முடைய வாழ்க்கையிலே நான் மாத்திரம்தான் என்கிற அந்த ஒரு மனது வர வேண்டிய அவசியம் இல்லை. हमारे जीवन में सिर्फ मैं मात्र रह गया हूं करके ये चिंता न आने पाए। எனக்காக எவ்வளோ காரியங்களை அவர் மீதி வைத்திருக்கிறார். मेरे लिए वो बहुत सारी बातों को रखा है, इस बात को हमें समझना है। நிறைய மீதி வைத்திருக்கிறார். बहुत सारी बातों को वो रखा है। ஒரு வாலிபன் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த பிறகு வந்த பின்பு என்னோடு கூட தொலைபேசியில பேசினார். एक जवान इंटरव्यू में जाने के बाद मुझसे फोन करके बात किए। போதும் நான் इतने कंपनी की ஏறி இறங்குனது. और कितने ऐसे कंपनियों में जा करके आना है, बस कर रहा हूँ வேண்டே करके வேண்டாம் कहने இன்டர்வியூக்கு लगा। போவேண்டாம்னு நினைக்கிறேன். और मैं सोच रहा हूँ आगे इंटरव्यू में नहीं जाऊंगा। போதும்னா और वो कहा बस इतना काफी है, नहीं जाऊंगा आगे। ஆயத்தப்படுத்தும் பொழுது அது ஞாபகத்தில் வந்தது. और जब मैं इसको आयोजन कर रहा था ये चीज मुझे याद आया। உன் கண்ணுக்கு தெரிஞ்சது இத்தனை கம்பெனி தான். और तुम्हारे नजर में सिर्फ इतना ही कंपनी दिखाई दिया, அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது எத்தனை கம்பெனியோ? और उसके नजर में कितने कंपनी दिखाई देती हैं। ஒரு விசை கூட தேவன் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். एक मिनट फिर से परमेश्वर की ओर हम लोग ताकें। ஒன்றுமில்லாத இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். और जहाँ पे कुछ भी नहीं है वहाँ पे वो खड़ा है।
நீர் தூக்கத்தில் என் ஆரோதல், நீர் வாழ்வில் என் களிப்பு, நீர் வேலையில் என் அலுவல், பகலில் என் சிந்திப்பு, நீராவில் என் அடைக்கலம், நீர் தூக்கத்தில் என் சோப்பனம், விழிப்பில் என் பூரிப்பு. ஆவோப்பில்லாத அரசே, நான் எத்தனை சொன்னாலும் என் ஆவியாலே கூடாதே, நான் என்ன வாஞ்சித்தாலும் அதெல்லாம் நீரே இயேசுவே, மாதயவுள்ள நேசரே, நீர் என்றும் என்